வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற விஷயம் என்று சொன்னால், சிங்கள மொழியில் இருக்கிற இறந்த காலம் மற்றும் நிகழ்காலம் இந்த ரெண்டு சொற்களையும் பற்றி பார்க்க போகிறோம். சொற்கள்ன்றதையும் விட ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் எப்படி இறந்த காலத்தில் அழைக்கிறது மற்றும் நிகழ்காலத்தில் அழைக்கிறன்ற பற்றி பார்ப்போம். ஸோ பார்த்திங்களா இருந்தால் சிங்கள மொழியில் மிக முக்கியமான ஒரு வீடியோ தான் இது. ஏனென்று சொன்னால், நீங்கள் ஒரு கட்டுரை எழுத போகிறீங்க அல்லது சிங்கள மொழியில் கதைக்க போகிறீங்கன்னு சொன்னால் காலங்கள் மிக மிக முக்கியமானது. ஸோ காலத்தை பற்றி தான் நாம் விஷயங்களை சொல்லலாம். ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ. இதில் இருக்கிற சொற்களை பார்த்திங்களா நீங்கள் மனனம் செஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் ப்ராக்டிக்கலில் நீங்கள் கதைக்கும் போது உங்களுக்கு மிகவும் உதவியானதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்களா இருந்தால் வந்தார் என்றதுக்கு ஆவான்னு சொல்கிறது. ஆவான்னு சொன்னால் வந்தார். அதே நேரத்தில் இது இறந்த காலம். நிகழ்காலத்தில் என்னவான்னு சொன்னால் வருகிறார்ன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதில் இன்னொரு டவுட் ஒன்று உங்களுக்கு வந்திருக்கலாம். அதாவது நான் இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எதிர்காலம் அடுத்தது ஏவல். இப்போ எதிர்காலம் பண்ணும்போது ஒரு காலத்தில் நடக்க இருக்கிற விஷயத்தை என்று சொல்கிறது. அதே நேரத்தில் இப்போ செய்யுங்கன்னு சொல்லி ஒரு கட்டளை இருக்கிற போல் நின்று சொல்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்லலை. ஏனென்று சொன்னால், அதை சொன்னேன்னு சொன்னால் பெரிய வீடியோ, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதால் நான் ஒவ்வொரு பாட்டாக உங்களுக்கு நான் தாரேன். ஸோ இதில் பார்க்க இருக்கிறது ஆவான்ட்டு சொன்னால் வந்தார், என்னவான்ட்டு சொன்னால் வருகிறார். அடுத்தது பார்த்திங்களா இருந்தால் கியா ஆண்டா போனார், எனவா என்று சொன்னால் போகிறார். கேவாண்டா சாப்பிட்டார், கனவாண்டா சாப்பிடுகிறார். அடுத்தது பார்த்திங்களா இருந்தால் பீவான்ட்டு சொன்னால் குடித்தார். பொனவான்ட்டு சொன்னால் குடிக்கிறார். அடுத்தது கியூவான்ட்டு சொன்னால் சொன்னார். கியனவான்ட்டு சொன்னால் சொல்கிறார். அடுத்தது பார்த்திங்களா இருந்தால் துன்னான்ட்டு சொன்னால் கொடுத்தார். அதற்கு நிகழ்காலம் பார்த்திங்கன்னா தெனவான்ட்டு சொன்னால் கொடுக்கிறார். அடுத்தது தெம்மான்ட்டு சொன்னால் போட்டார். தானவாண்டா போடுகிறார். அடுத்தது திவ்வான்ட்டு சொன்னால் ஓடினார். அதனுடைய நிகழ்காலம் பார்த்திங்களா இருந்தால் துவனவாண்டா ஓடுகிறார். அடுத்தது நேவான்ட்டு சொன்னால் குளித்தார். அதனுடைய நிகழ்காலம் அதாவது குளிக்கிறார்ன்றதுக்கு நானவா. அடுத்தது சேதுவான்ட்டு சொன்னால் கழுவினார். அதனுடைய நிகழ்காலம் சோதனவாண்டா கழுவுகிறார். ஸோ இதை பார்த்திங்களா இருந்தால் இறந்த காலமும் அதுக்குரிய நிகழ்காலத்தையும் சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னால், டெய்லி அதாவது நீங்கள் ஒவ்வொரு வேலை செய்யும்போது அந்த டெய்லி அந்த வேலைகளில் வர இறந்த கால நிகழ்கால சொற்களை இந்த சிங்கள மொழியில் இருக்க சொற்களோடு நீங்கள் சொல்லி பழகி கொள்ளுங்கள். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்களா இருந்தால் பெண்ணுவான்னு சொன்னால் காட்டினார். அதனுடைய நிகழ்காலம் பெண்ணனவாண்டா காட்டுகிறார். அடுத்தது பெண்ணாண்டா பாய்ந்தார். அதனுடைய நிகழ்காலம் பனினவான்னு சொன்னால் பாய்கிறார். ஸோ இதில் ரெண்டு வேர்ட்லேயும் கவனிங்க. அதாவது பெண்ணுவா அதாவது பேனா இன்னன்னா நூனா வாவண்ணா. பெண்ணுவான்னு சொன்னால் காட்டினார், பெண்ணா என்று சொன்னால் பாய்ந்தார். ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பேனா முதலாவது வாரது பேனா உச்சரிப்பு, அடுத்தது பே சவுண்ட். ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, அதை கவனித்து கொள்ளுங்கள். அடுத்தது வெட்டுனாண்டா விழுந்தார், வெட்டனவாண்டா விழுகிறார். அடுத்தது லிவ்வாண்டா எழுதினார், லியனவாண்டா எழுதுகிறார். அடுத்தது மெக்குவாண்டா அழித்தார். அடுத்தது மகனவாண்டா அழிக்கிறார். ஸோ இது பார்த்திங்களா இருந்தால் சிம்பிளான நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய இறந்த கால நிகழ்கால சொற்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ சொன்ன மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இலகுவில் வந்துடும் சிங்களம். ஸோ அடுத்த இன்னொரு வீடியோவில் நான் இதற்கான எதிர்கால மற்றும் ஏவல், அதாவது கட்டளை இப்போ ஒன்றை செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன மாதிரி என்று சொல்கிறதையும், அடுத்தது எதிர்காலத்தில் அந்த சொல்ல எப்படி சொல்கிறது, இதே சொற்களுக்கான எதிர்கால ஏவல் சொற்களை நான் உங்களுக்கு நான் தாரேன். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.